ஓம் சக்தி பராசக்தி. என் பொண்டாட்டி ஒரு தீய சக்தி. ஹலோ, சூரிய பகவானுங்களா பேசுறது? ஆமாப்பா, சொல்லுப்பா. யார் நீ? ஏங்க உங்களெல்லாம் மனச்சாட்சியே கிடையாதாங்க? என்னப்பா பிரச்சனை? என்ன வேணும்? என்னது, உங்களால மண்டை காயுது, புண்டி இல்லாம தெரியுது. அதுக்கு கொஞ்சம் பவரை கம்மி பண்ணி வைக்கலாமே. பண்ண முடியாதுப்பா. பண்ண முடியாதா? அப்ப நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு காலையில வரும்போது போனிச்சாக்கில பிடிச்சி கல்லை கட்டி கடல்ல வீச போறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. அப்படி பண்ணக்கூடாதா? யோ, டாக்டர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு 30 லிட்டர் குடிக்கிறேன். ஆனா மூத்த வர மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா டாக்டர் உன்னதான் சொல்றேன். என்ன பண்றது? இங்க பாரியா, நானா ரொம்ப நல்லவன். என் பங்காளிலாம் அப்படி இல்ல. பீச்சருவாலும் வேலுக்கு முன்னா வச்சிருப்பாங்க. கிட்ட வந்துடாத, தூரத்துல போயிரு, போட்டு தெளிவாங்க. அப்படித்தான் சொல்லுவேன். ஹலோ, இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையங்களா? ஆமாப்பா, ஆமா. ஐயா வணக்கம். இந்த நிலாவுக்கு வண்டி எப்பங்க கிளம்புது? 2 நாள் ஆகுப்பா. சரிங்கய்யா. அப்படி போகும்போது எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கய்யா. எங்க ஆயா சொல்லாம கொள்ளாம நிலாவுல போய் வடை சுரண்டு போயிருச்சுங்க. என் பொண்டாட்டி அவங்களுக்காக கம்மங்கஞ்சியை காய்ச்சி வச்சிருக்காங்க. நீங்க போகும்போது சொன்னீங்கன்னா வந்து ஒரு வாளியில ஊற்றி கொடுத்து விட்டுவேன். நீங்க அப்படியே கொடுத்துருவீங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்படியே திரும்பி வரும்போது என்னங்கன்னா பெருமாளியை கொண்டு வந்துடாதீங்க. அதுல எங்க ஆயா சுட்ட வடையை 4 வடையை போட்டு கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும். வச்சுட்டுங்களா? கும்புரஞ்சாமி. ஏய், இன்னுமா தோசை போட்டு இருக்க? இருந்த வரேன். ஒரு தோசை திண்டா பரவாயில்ல, 20 தோசை திண்டா அப்படித்தான் இருக்கும். லேட்டா தான் ஆகும். 20 தோசை பத்தாடி, 40 தோசை வேணும். அது முட்டை தோசையா வேணும். முட்டை தோசை தான் போட்டுட்டீங்க. கூ முட்டை. என்னது, கூ முட்டையா? உங்க 2 பேர்த்துக்கு ஒரு சேலஞ்ச். நான் கேக்குற கேள்விக்கு யார் கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த 500 ரூபாய். யார் கூட்டினது? நான் தான் கூட்டினேன். கரெக்டா பதில் சொன்னா எனக்கு தான் இந்த 500 ரூபாய். ஆமாங்க, நான் தான் இவ புருஷன். இப்ப இவன் உங்களுக்காக பாட்டு பாடுவான். ஆமாங்க, நான் தான் இவங்க புருஷன். பாடுறா. மரத்தடியில் நிக்குது பார் நொங்கு, அத சீக்கிரமா வாங்கி போடு பங்கு. நீ செத்து போனா ஊது வாங்க சங்கு, நீ செத்து போனா ஊது வாங்க சங்கு. என் மேல அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. அப்படியே நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காளா? புதுசா பொண்ணு பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? இந்த ஆடு மாடு கோழி ஆயா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்படிங்களா மேடம்? என் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு மேடம். அதை வேஸ்ட்ல வச்சு கட்டியிருந்தேன் மேடம். திடீர்னு ஜல்லிக்கட்டு காலம் வந்து குத்தி இழுத்துட்டு போயிடுச்சு மேடம். அதோட வேஸ்டேஜ் வந்து 1000 ரூபாய் போயிடுச்சு மேடம். நேற்று கூட வந்து பரம்பூர்ல பங்காளிக்கு பாம்பு எடுக்குன்னு சொன்னாங்க மேடம். அது கூட போக முடியல மேடம். அதாவது அறந்தாங்கில அடுத்து அக்கா பொண்ணுக்கு வந்து காது குத்து, அதுக்கும் போக முடியல மேடம். என்ன பண்றது மேடம்? இப்ப நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க மேடம். இப்படிலாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னா துன்பத்துல தூக்கு மாட்டு சார் இருங்க சார் கை காசு போட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். மேடம் அப்படியே மேடம், நான் போன் மேடம்.